ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஓ ஃபண்ட் ஆப் அதோட டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபண்ட் ஆப் அப்படின்னா நார்மல் பேசிக் என்ன அப்படின்னா நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட் வந்து அதில் டேஸ் கொடுத்துருப்பாங்க. 30 நாள் 60 நாள் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த டேஸ்க்கு அப்புறம் அந்த அமௌண்ட் வந்து உங்கள் வேலெட்டில் ரிட்டன் ஆகும். அதையும் நீங்கள் வித்ட்ரா போட்டு எடுத்துக்கலாம். அந்த கான்செப்ட் தான் ஃபண்ட் ஆப். ஓகேவா? நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ஆப்போட ப்ராசஸ் வந்து இதுதான். இதில் வந்து கஸ்டமர் கேர் இருப்பாங்க. கஸ்டமர் கேர் வந்து உங்களுக்கு ஒரு குரூப் கொடுப்பாங்க. இதில் வந்து இந்த எஸ்எஸ்ஓ ஆப்பை பொறுத்த வரைக்கும் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதில் டெய்லியுமே 10 ரூபா 15 ரூபா வரைக்கும் உங்களுக்கு கோட்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. டெய்லியும் மீட்டிங் கண்டக்ட் பண்ணி அதில் கோட்ஸ் கொடுப்பாங்க. அது உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட். இதில் மினிமம் பிளான்லேருந்தே இருக்குது. 330 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா டெய்லி 13 ரூபா தான் வரும். பட் இன்கம் வந்து கம்மியாக வரும். ஆனால் அந்த 40 நாள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 40 நாளுக்கு அப்புறம் உங்கள் அமௌண்ட் வந்து வேலெட்டில் ரிட்டர்ன் ஆயிரும். அப்போ வந்து 41வது நாள் நீங்கள் வித்ட்ரா போட்டு எடுத்துக்கலாம். அந்த கான்செப்ட் தான். இந்த மாதிரி ஆப்ஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். லாங் டேர்ம் மாதிரி அப்கிரேட் அண்ட் ரெஃபர் பண்ணி அதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாளாக போகும். சரியா? இல்லை மினிமம் பிளான்லேயே இருந்துட்டு 40 நாள் கழித்து வித்ட்ரா போட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் பெருசாக இருக்காது. இந்த மாதிரி ஆப்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தேன்னா 300 ரூபா அண்ட் 1200 ஃபஸ்ட்டே 1200 ஃபஸ்ட்டே போட்டுக்கோங்க. 1200 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா டெய்லி 36 ரூபா வரும். 60 நாளைக்கு வரும். சரியா? 60 நாளைக்கு அப்புறம் அந்த ஆப்போட பிரின்சிபல் அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரிட்டன் ஆயிரும். ஓகேவா? அதுக்கப்புறம் 3000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா டெய்லி 90 ரூபா வரும். சரியா? அது வந்து 165 நாளைக்கு வேலிடிட்டி. அது வந்து இந்த ஆப்லாம் எவ்வளோ நாள் இருக்கோ அவ்வளோ நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 3 மந்த்து 4 மந்த்து ப்ராடக்ட்லாம் அப்கிரேட் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நல்லா யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஃபண்ட் ஆப்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த மாதிரி ஃபண்ட் ஆப்ஸ் லாங் டேர்ம் மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா இதில் 7000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 210 ரூபா டெய்லியும் வரும். 190 நாளைக்கு வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் 13000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 210 நாளைக்கு வரும். 390 ரூபா வரும். 210 நாள்னால் உங்களுக்கு வந்து டேஸ் எவ்வளோ நாள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபண்ட் ஆப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சில ஆப்ஸ் வந்து 6 மந்த்லேருந்து 1 இயர் வரைக்கும் கூட ரன் ஆகும். 6 மந்த்து நம்மளுக்கு ரன் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து 13000 ரூபா 30000 ரூபாலாம் போட்டு வைக்கிறோன்னா ரொம்ப நல்ல ப்ராஃபிட் வரும். பட் உங்கள் ஓன் ரிஸ்க் தான். இந்த ஆப் வந்து லான்ச் ஆன டேட் பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் தேதி லான்ச் ஆச்சு. ஆகஸ்ட் 12ஆம் தேதி லான்ச் ஆச்சு. இது வரைக்கும் நான் ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் இருக்கிறேன். இனிமேல் தான் அப்கிரேட் ரெஃபர் பண்ணி யூஸ் பண்ணணும். ஓகேவா? நீங்களும் இந்த மாதிரி ஃபண்ட் ஆப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லாங் டேர்ம் மாதிரி செகண்ட் பிளான் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரெஃபர் 1-2 ரெஃபர் கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து அப்கிரேட் பண்ணுங்கள். அப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபண்ட் ஆப் வந்து லாங்காக போகும். ஒரு 3 மந்த்து போச்சுனாலே உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து எடுக்கலாம். ஃபண்ட் ஆப்பில் ஃபயரிங் ப்ராப்ளமும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக இருக்கும். லாங் டேர்ம் ஆப்பில் இந்த மாதிரி ரெண்டல் டைப்பில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து தான் ப்ராஃபிட் வந்து இருக்கும். நீங்கள் வந்து அப்கிரேட் அண்ட் ரெஃபர் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து எவ்வளோ கமிஷன் டீட்டெயில்ஸ்லாம் வருது அப்படின்னா நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க ரெஃபர் பண்ணுற அமௌண்ட்லேருந்து 5% உங்களுக்கு வரும். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு ரெஃபரலுக்கு 60 ருபீஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. 60 ரூபா கொடுக்குறாங்க. ஓகேவா? எக்ஸ்ட்ரா கோட்ஸ் கொடுக்குறாங்க. நல்லா இருக்க ஆப்பு உங்களுக்கு ஓகே அப்படின்னா இப்போவே யூஸ் பண்ணுறீங்க. ஏர்லியராக யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் நல்ல ப்ராஃபிட் இருக்கும். ரெண்டல் ஆப் அப்படின்னா நீங்கள் லான்ச் ஆகி கரெக்டாக 1 மந்த்துக்கு அப்புறம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ஆப் வந்து லாங்காக போகும். லாங்காக போகலை அப்படின்னா ஃபஸ்ட்டே க்ளோஸ் ஆயிரும். சரியா? ஒரு 20 டேஸ்க்குள்ளே எடுக்கும்போது க்ளோஸ் ஆயிரும் வேண்டாம் அப்படின்னா. இல்லை அப்படின்னாலே அந்த ஆப் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக லாங்காக போதும். அதனால் வந்து ரெண்டல் டைப் ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மெத்தட்ஸில் யூஸ் பண்ணுங்கள். சரியா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்கம்ன்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இன்கம் டீட்டெயில்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும். அது ஆட்டோமேட்டிக் ஆடிங் தான். அப்புறம் 3 லெவல் கமிஷன் இருக்குது. 5% ஃபஸ்ட் லெவல்லேருந்து, செகண்ட் லெவலில் 3%, தேர்ட் லெவலில் வந்து சியில் வந்து உங்களுக்கு 2% கமிஷன் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து விஐபி பெனிஃபிட்ஸும் இருக்கும். ஓகேவா? எல்லா ஆப்ஸ்லேயும் விஐபி பெனிஃபிட்ஸ் இருக்குது. 3 மெம்பர் வந்து உங்களுக்கு கீழே 1200 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் விஐபி 1 ஆயிடுவீங்க. 400 ரூபா ரிவார்டு வரும். 6 மெம்பர் உங்களுக்கு கீழே வந்து நீங்கள் இன்வைட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 1200 விஐபி 2 ஆயிடுவீங்க. 800 ரூபா ரிவார்டு வரும். இது நார்மல் ரெண்டல் ஆப்பில் எல்லாருக்குமே உண்டு. நார்மலாக பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ஆப்பில் ஒவ்வொரு ரெஃபரலுக்கும் தனியாக இருக்கும். இதில் ஒரு ரெஃபரலுக்கு தனியாக 60 ரூபா வருது. அது போக உங்களுக்கு 3 மெம்பர் வந்து இன்வைட் பண்ணுறீங்கன்னா 400 ரூபா ரிவார்டு. 6 மெம்பர் இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னா 1200 ரூபா. 9 மெம்பர் இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 9 மெம்பர் இன்வைட் பண்ணால் தான் 1200 ரூபா. 12 மெம்பர் இன்வைட் பண்ணுறீங்கன்னா 1600 ரூபா. ஆனால் விஐபி 4 ஆயிடுவீங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா விஐபி 5
விஐபி 6 விஐபி 7 அந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மந்த்லி டீட்டெயில்ஸ், மந்த்லி சேலரி டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. பின்னாடி நான் வந்து குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? விஐபி 10 ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கும். எல்லாருமே மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஆப் எடுத்தாலும் விஐபி 1 2ஆவது ஆக ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஆப் வந்து லாங்காக போகும். சரியா? இந்த மாதிரி ஃபண்ட் ஆப்ஸ் வந்து நீங்கள் வந்து ரெஃபர் வந்து நார்மலாக கொடுக்கலாம். லாங்காக போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். ஓகேனா யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்பில் 10 டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பு. நான் அதில் பாருங்கள் தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மினிமம் வித்ட்ரா வந்து 8% இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் நான் கொடுத்துருக்கேன். தனித்தனியாக இது எந்த ஆப் மாதிரி இருக்குது அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வாட்ஸ்அப் குரூப்லேயே கிளியராக கொடுத்துருவேன். டெய்லி இந்த ஆப்பில் ஏதாவது அப்டேட் வந்தாலுமே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். அதனால் கண்டிப்பாக வந்து வாட்ஸ்அப் குரூப்பையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு பெருசாக எதுவும் இல்லை. ஷேர் கிளிக் பண்ணிங்கன்னா ஷேர் டீட்டெயில்ஸ் வரும். ஆப் டவுன்லோட் வந்து முன்னாடி இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். வேறு அவ்வளோதான் டீட்டெயில்ஸ். மற்ற டீட்டெயில்ஸ்க்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்பை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. லிங்க் வேணும் அப்படின்னா கம்பல்சரி ரீசார்ஜ் பண்ணுவீங்கன்னா காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். தேங்க்யூ.